இன்றைய தினம் புதுவை மாநிலத்திலே மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலை நடந்துள்ளது. தங்களுடைய உரிமைக்காக போராடியவர்களை, அதிலும் குறிப்பாக சட்டமன்றத்திலே கடந்த 3 ஆண்டு காலமாக இந்த ஊழியர்களுக்கு பொதுப்பணித்துறையிலே ஊழியர்களாக கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டுகள் பணிபுரிந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் மற்றும் ஊதிய உயர்வு கொடுப்பேன் என்று அறிவித்த இந்த அரசு 3 ஆண்டுகளும் ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையிலும் முதல்வர் அவர்களும் துறை அமைச்சர் அவர்களும் அறிவித்த அந்த அறிவிப்பை இதுவரை நிறைவேற்றவில்லை. அதற்காக தொடர்ந்து போராடி வருகின்ற அந்த பொதுப்பணித்துறை தற்காலிக ஊழியர்களை இன்றைக்கு காவல்துறை கண்மூடித்தனமாக தடியடி நடந்ததை புதுவை மாநில பாட்டாளி மக்கள் கட்சி உண்மையாக கண்டிக்கிறது. புதுவை மாநிலம் தொடர்ந்து போராட்ட களமாக மாறி வருகிறது. நாதியற்றவர்களை, இந்த அரசு ஊழியர்களை அழைத்து பேச்சுவார்த்தை கூட பண்ண முடியாத இந்த அரசாங்கம், அதிலும் குறிப்பாக யூனியன் பிரதேசமான புதுவையில் அதிகாரம் ஆளுநருக்கும் துறை செயலாளர்களுக்கும் என்ற சூழலில் இருக்கின்ற வேலையிலே அவர்கள் அழைத்து பேச்சுவார்த்தை கோரிக்கையை கூட இதுவரை கேட்க மாட்டாங்க. 10 வருஷம் வேலை செய்தாச்சு. அதை நாங்களே பல முறை சொல்லியிருக்கிறோம். அதிகாரம் இல்லாத சட்டமன்றம் முதல்வர் மூடிட்டு போங்க, எதுக்கு தேவையில்லாம இந்த மக்கள் இருக்கணும்ன்றத. சுற்றுலாவில் மதுபான கடைகளை திறப்பதுதான் ஆர்வம் காட்டுறாங்க. இந்த மக்களோட அடிப்படை பிரச்சனையை தீர்க்க மாட்டாங்க. இந்த ஊழியர்கள் நியாயமான முறையில் ஏதோ போராட்டம் மனு கொடுக்க வந்தாக சொன்னாங்க. அவர்களை காவல்துறை தடுத்து நிறுத்தி ஒரு வன்முறை களமாக திட்டமிட்டு அரங்கேற்றி இருக்கிறார்கள். இந்த அரசு ஊழியர்கள் ஒரு 10 பேர் அடிபட்டு ரொம்ப கவலைக்கிடமான நிலையில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்திய அந்த அரசு பொதுப்பணித்துறை மன்ற தலைவர் அவர்கள் காலையிலிருந்து அழைக்க வைக்கப்பட்டு இதனால் எங்க இருக்கிறாரு என்ன எதுவுமே சொல்லாம அலுவலப்படுகிறார்கள். மீண்டும் ஆட்சி வர பிடிக்கின்ற நாங்கள் இந்த அரசாங்கம் என்ன அரசாங்கம் இது போன்ற அரசு துறையில் பல்வேறு பிரச்சனைகள் எல்லா துறையிலும் இருக்குது. குறுக்கு வழியில வேலைக்கு வச்சுட்டு பல பேர் காத்துட்டு வந்துருக்காங்க. பல பேர் நல்ல நல்ல வேலையெல்லாம் விட்டு அரசு வேலையை நடத்தி வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கின்ற வகையிலாக குறைஞ்சபட்சம் அவங்க ஓட்டு வேணும்னு நினைக்காவது அதை உங்களுடைய பிரச்சனைகளை அழைத்து பேசி சரி செய்ய வேண்டும். மற்ற மாநிலங்கள்லாம் ஒன் டைம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிலாக்ஸேஷன் பண்ணி அவர்களுக்கு